ஹாய் கைஸ், வெல்கம் டு வெற்றிக்கணி. நம்ம இந்த வீடியோவில் 2019 பிப்ரவரி 21 மற்றும் 22ஆம் தேதி முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. இந்திய வானியல் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜி.சி. அனுபாமா. ஜிபிஎஸ் உதவியில்லாமல் நடமாடும் உலகின் முதல் ரோபோ எது? ரோபோ பெயர் ஆண்ட்போட். உருவாக்கியவர்கள் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள். 2019ஆம் ஆண்டின் உலக சமூக நீதி தினம் பிப்ரவரி 20. இதன் மையக் கருத்து என்ன? நீங்கள் அமைதி மற்றும் மேம்பாட்டை விரும்பினால் சமூக நீதிக்கான வேலை பாருங்கள். இஃப் யூ வாண்ட் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஒர்க் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ். சர்வதேச பூஜ்ய நோக்கு மாநாடு 2019 நடைபெற்ற இடம் மும்பை. மாநாட்டை நடத்திய அமைப்பு இந்தியாவின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம். ஜெர்மனியை சேர்ந்த சமூக விபத்து காப்பீடு அமைப்பு. 4வது விவசாய தலைமைத்துவ கூடுகை 2019 அக்ரி லீடர்ஷிப் சமிட் 2019 நடைபெற்ற இடம் ஹரியானா மாநிலம் சோனிபாட் மாவட்டத்தின் கானாவூர் நகரம். பல்கேரியாவில் நடைபெற்ற ஸ்டெரன்ஜா சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிகாத் ஸ்ரீயின் மகளிர் 51 கிலோகிராம் எடை பிரிவிலும் மீனா குமாரி தேவி மகளிர் 54 கிலோகிராம் எடை பிரிவிலும் தங்கம் வென்றுள்ளனர். இந்திய முத்திரைத்தாள் சட்டம் 1988 மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்திற்கு குடியரசுத் தலைவர் 21 பிப்ரவரி 2019 ஒப்புதல் அளித்துள்ளார். சையத் முஸ்டாக் அலி சீனியர் T20 கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியின் இளம் வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் 55 பந்துகளில் 147 ரன்கள் விளாசியதன் மூலம் 420 ஆட்டங்களில் அதிக ரன்கள் குவித்த இந்திய வீரர் என்ற சாதனை படைத்துள்ளார். பூமியிலிருந்து 28 கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரியூகு நுண்கோளில் இது சூரியனை சுற்றி வரும் கோளாகும். கடந்த 2014 விண்ணில் ஏவப்பட்ட ஜப்பானின் ஹயாபுஷா 2 விண்கலம் தரையிறங்க உள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக ஜி. பிரகாஷ் என்பவர் பொறுப்பேற்றுள்ளார். தேசிய அளவில் பால் கொள்முதலின் 4வது இடத்தில் உள்ள ஆவின் நிறுவனமானது டெல்லியில் புதிய ஆவின் பாலகத்தை திறந்து வைத்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார சபையில் 15.2 அடியில் காந்தியடிகளின் உருவச்சிலை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் திறந்து வைத்தார். தமிழக அரசு துறைகளில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை திருச்சி IIM இடையே முதல்வர் கே. பழனிசாமி முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. திபெத்தில் சீன அரசுக்கு எதிராக கடந்த 1959ஆம் ஆண்டு புரட்சி வெடித்தது. அதன் 60வது நினைவு தினம் மார்ச் 10 கடைபிடிக்கப்பட உள்ளது. ஓமா புயல் பசிபிக் தீவுகளை தாக்கிவிட்டு ஓமா புயலானது வலுவடைந்து ஆஸ்திரேலியாவை நோக்கி நகர்ந்துள்ளதாக ஆஸ்திரேலியா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிரிட்டன் அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். 11வது சர்வதேச திரைப்பட விழா பெங்களூரில் தொடங்கியுள்ளது. GST கவுன்சிலின் 33வது கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் ரியல் எஸ்டேட், லாட்டரி ஆகியவற்றிற்கு விதிக்கப்படும் GST வரியை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 10% இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பான அறிவிக்கையை பொது பிரிவினர் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு ராஜஸ்தான் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் OFB இராணுவ தளவாட தொழிற்சாலை வாரியமானது இந்திய இராணுவத்திற்காக 114 தனுஷ் ரக பீரங்கிகளை தயாரிக்க அனுமதி பெற்றுள்ளது. இதன் மூலம் முதன்முறையாக தனுஷ் ரக பீரங்கிகள்
உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தியதால் மகாராஷ்டிர மாநிலத்தில் 1 கோடி போலி ரேஷன் கார்டுகள் ஒழிக்கப்பட்டுள்ளன என்று அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 21 முதல் மார்ச் 8 வரை ஆஸ்திரேலியாவில் வரும் டுவென்டி கிரிக்கெட் போட்டிகள் நடைபெற உள்ளன. பன்னாட்டு அளவிலான ஊரக தடகள விளையாட்டுப் போட்டிகள் அண்மையில் எங்கு நடைபெற்றது? நேபாளம், காத்மாண்டில் நடைபெற்றது. தென்னாப்பிரிக்க 19 வயதுக்குட்பட்டோர் அணிக்கு எதிரான முதல் யூத் டெஸ்ட் ஆட்டம் எங்கு நடைபெற்றது? திருவனந்தபுரம். விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் உத்தரவை தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டது. இதற்கான வயது வரம்பு பதவியிடத்துக்கான அனைத்து கல்வித் தகுதிகளையும் பூர்த்தி செய்திருப்பதுடன் அதிகபட்ச வயது 40ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸ், தலைவர் மிச்செல் பச்சிலெட். 12வது ஏரோ இந்திய கண்காட்சி எங்கு நடைபெற்றது? பெங்களூர். ஒசூர் வழியாக தும்கூரு, பெங்களூரு, சென்னை இடையே விமான தொழில்தடம் அமைக்கப்பட உள்ளது. கொடிசியாவின் ஒத்துழைப்பில் கோவையில் விமான தொழில் குவிமையம் அமையவுள்ளது. புல்வாமா தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து எந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? தென்னாப்பிரிக்கா. இந்தியா மற்றும் சவூதி இடையே வர்த்தகம், முதலீடு தொடர்பாக 5 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழகத்தில் 13 கடலோர மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியில் தொலைத்தொடர்பு கோபுரங்கள், கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எந்த ஆற்றின் குறுக்கே தமிழகத்தில் ரூபாய் 387.60 கோடியில் புதிய கதவணை அமைக்கப்பட உள்ளது? எலமனூர் கிராமங்களின் இடையே முக்கொம்பு மேலணையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே. தமிழகத்தில் அரசு பள்ளி, கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களின் ஆங்கில மொழித் திறனை வளர்க்க தமிழக அரசுக்கும் சென்னையில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் இடையே முதல்வர் பழனிசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு திருச்சி மாவட்டத்தில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் சிலையுடன் கூடிய மணி மண்டபம், நூலகம் அமைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தமிழகத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு நிகழாண்டு 2 மணி நேரம் பொதுத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை அடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மேற்படி 2 மணி நேர பொதுத் தேர்வானது இந்த ஆண்டு இல்லை என தெரிவித்துள்ளார். குறிப்பு: மாணவர்களுக்கு தேர்வு 60 மதிப்பெண்களும் தேர்வு நேரம் 2 மணி என்ற அளவிலும் நடைபெறும். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு கட்டணம் கிடையாது. தனியார் சுயநிதி பள்ளி மாணவர்களுக்கு 5ஆம் வகுப்பிற்கு கட்டணம் ரூபாய் 50, 8ஆம் வகுப்பிற்கு கட்டணம் ரூபாய் 100 செலுத்த வேண்டும். தமிழகத்தில் அண்மையில் 2 15 மெகாவாட் இணை மின் உற்பத்தி நிலையங்கள் எங்கு திறந்து வைக்கப்பட்டன? தஞ்சாவூர் மாவட்ட அறிஞர் அண்ணா சர்க்கரை ஆலை, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு ஆலை. கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்களை பாதுகாக்கும் வகையில் தமிழகத்தில் கம்பியில்லா தகவல் தொடர்பு சாதனம் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. பால்கன் 9 என்ற ராக்கெட் மூலம் பெரேஷீட் என்ற விண்கலத்தை நிலவை பற்றிய ஆய்விற்காக நிலவில் தரையிறங்க உள்ள நாடு எது? இஸ்ரேல். 4வது உலக பாராமெடிக்கல் மற்றும் மருத்துவ கருவிகள் மாநாடு 2019 இந்தியா பாராமெடிக்கல் 2019 எங்கு நடைபெற்றது? பெங்களூரு.
இதன் கருத்து Enabling Quality Affordable Healthcare and that of India Medical Device 2019. 40வது சர்வதேச பாலைவன திருவிழா ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சல்மாரில் நடைபெற்றது. சவூதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கு பாகிஸ்தான் நாட்டின் அரசால் வழங்கப்படும் உயரிய விருதான நிஷான்-இ-பாகிஸ்தானி என்ற விருது வழங்கப்பட உள்ளது. குறிப்பு: இந்தியாவிலிருந்து நிஷான்-இ-பாகிஸ்தானி விருது பெற்ற ஒரே நபர் இந்தியாவின் 4வது பிரதமர் மொரார்ஜி தேசாய் ஆவார். 10 கிலோவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின் உற்பத்தி திட்டம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட 5 வருவாய் வட்டங்கள்: கிள்ளியூர் வருவாய் வட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், செருப்பாலூரை தலைமையிடமாக கொண்டு திருவட்டார் வருவாய் வட்டம் கன்னியாகுமரி மாவட்டம், பத்திராயிருப்பு வருவாய் வட்டம் விருதுநகர், குஜிலியம்பாறை வருவாய் வட்டம் திண்டுக்கல், ஆர்கே பேட்டை வருவாய் வட்டம் திருவள்ளூர். மாநில அளவில் சிறந்த பட்டு விவசாயிக்கான முதல் பரிசு திருப்பூரைச் சேர்ந்த எம். விஸ்வநாதன் என்பவருக்கு வழங்கப்பட்டது. இந்தியாவானது பாகிஸ்தானை நெருங்கிய வர்த்தக கூட்டு நாடு அந்தஸ்து ரத்து செய்ததனை அடுத்து சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கான பங்கிலிருந்து பாகிஸ்தானுக்கு கிடைத்து வரும் உபரி நீரை நிறுத்த முடிவு செய்துள்ளது. துறைமுக ஓய்வூதியதாரர்களின் குறைகளை போக்க அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இணையதளம் http://www.chennaiPort.gov.in. வங்கிசாரா நிதிசார் சேவைகள் துறையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களுள் ஒன்றாக ஃபெட்ஃபினா ஃபெட் பேங்க் ஃபினான்சியல் சர்வீஸ் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனம் விரிவாக்கப்பட்டதின் மூலம் தமிழகத்தில் 25 புதிய கிளைகளை திறக்க உள்ளது. தமிழக அரசின் சத்துணவு திட்டத்துக்கு முட்டை கொள்முதல் செய்வதற்கான அரசாணையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மறைமுக மற்றும் சுங்க வாரிய உறுப்பினராக அசோக்குமார் பாண்டே மற்றும் சந்தீப் மோகன் ஆகியோர் நியமனம். இதன் தற்போதைய தலைவர் எஸ். ரமேஷ். மன்னார் வளைகுடா பகுதியில் கடல் பசுக்களை பாதுகாக்கும் வகையில் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கயிற்றில் கடல் புற்கள் வளர்க்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. ஹபீஸ் சைதீன் ஜமாத் உத் தாவா அமைப்பு மற்றும் அவர் நடத்தி வரும் பலாஹ்-ஏ-இன் சானியத் தொண்டு நிறுவனத்துக்கு பாகிஸ்தான் தடை செய்துள்ளது. குறிப்பு: ஹபீஸ் சைதீன் 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர். உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் சுமார் ரூபாய் 5555 கோடி மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மிராஜ் 2000 என்பது என்ன? அண்மையில் விபத்துக்குள்ளான போர் விமானம். ஓராண்டுக்குள் 3வது முறையாக முத்தலாக் முறைக்கு தடை விதிக்கும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யார்டு 1233 என்றால் என்ன? கோவா கப்பல் கட்டும் நிறுவனம் தயாரித்த ரோந்து கப்பலாகும். வருங்கால வைப்பு நிதி 2018 to 2019ஆம் ஆண்டுக்கான வட்டி விகிதத்தை 8.65% நிர்ணயிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் சந்தோஷ் கங்வார் தெரிவித்தார். இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பார்க்கவும். மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.